ஹை 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 பா 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 ஹை பா 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 பா. இந்த பொட்டை ஆடுங்களை பார்த்துருக்கூடாது இந்த கடை ஆடுங்க அப்படியே மூஞ்சி தூக்கி ஓடுது பின்னாடி. சரி ஐயா 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 ஆடாமா இது. அத்தா என்ன தனியா வந்துக்கிற? ஏன் தனியா வந்தா என்ன மம்பு கிசுக்கிறியாடா நீ? இது நான் 10 பேருக்கு சமண்டா நானு. 10 பேருக்கு சமமா? வாயா சட்டையை ஊத்து போட்டு ஒரு சண்டை போடுவோம். யாரடா கேக்குற காட்டு சண்டை போடுங்க? என்ன விளையாடுறியா? ஒரு பொட்டசி வந்து மம்பு கிசுக்கிற நீ? சும்மா உட்காந்துற பொட்டச்சிக்கிட்ட. சே உட்கார் உட்கார் அத்தா. 10 பேருக்கு சம நீ ஒரு 10 பேரோட சண்டை போடாம பலன் நான் பார்க்கலாமே தான் பார்த்தேன். யாரு இந்த பொட்டச்சிட்ட வந்து கேப்ப? நீ தானமா சொன்ன 10 பேருக்கு சம நானா கேட்டேன் நானு. ஏன்னா நைட்டு என்ன பாருங்க இந்த மாதிரி போய் கொஞ்சம் பிறந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு வாங்க என்கிட்ட உன் மூஞ்சிக்கு. நைட்டு என்ன பாருங்க பண்ணி காலை பண்ண மாதிரி தான் மூஞ்சி. உன் மூஞ்சி கேட்க வருவார் போ கார் எடுத்துன்னு சரு புரு திருப்பி. ஒருத்தனையா வாழ்ந்துங்கிறேன்டா நானு. என்ன வந்து கேக்குறேன் பிச்சுரும் பிச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தனை வாழ்ந்துன்னு எப்பா சரியான ஆளா இருக்க போடுறப்பா வாயாடி. சை எறும்பு எடுத்து போரு எறும்பு எடுத்து போரு. அது ஏறு நீ வந்து ஏறிக்கங்க. எறும்பேரு அந்த கட்டை அது ஏறுமே பார்த்தா ஒழுங்குங்க. நேடி இது நம்ம பட பட படங்கிற என்ன கடுகு மாதிரி இருந்துங்க. பொட்டசி தனியா உக்காந்துட கூடாது வரது சண்டேஸுக்கு சண்டேஸ்ல பொண்டேஸ்ல ஆடு மட்டும் எப்படி 10 குட்டியா 4 குட்டி போடுது என்ன காரணம்? அது நாட்டாடுடா. 10 குட்டியும் போடும் 5 குட்டியும் போடும். நாட்டாடு தான் இல்ல? ஆமா முத்து நாட்டாடு சேர்த்து மெட்ராஸ் ஆடு 2 ஆடு சேர்ந்துனா எப்படி ஆடும்? ஆமா ஆடும் குளு 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 குளுன்னு தான் இருக்கும். ஏன்னா விளையாடிங்கிற சும்மா நான் மட்டும் ஏன் விதி நினச்சிக்க நான் உட்காந்து கிடக்குறேன். கொலுசு சூப்பரா இதே. நீ எடுத்தா போட்டா ஏன் ஆட்டை எடுத்து போட்டான்டா? நீ எடுத்து போட்ட மாரி இது பண்ணிக்கிற. அத்தா எல்லாத்துக்கும் எரிபுரி என்னது அத்தா மனசு கஷ்டமா இருக்குது அத்தா எனக்கு. நீ ஏன் அப்படி நான் எப்படியோ உட்காந்து கிடக்குறேன் ஏன் விதி நினச்சிக்கணும். நீ என்னத்துக்கு வந்து இது பண்ணி கிடக்குற? என் வகுத்து வச்சு கலப்புங்க. நீ ஒரு ஆள் தான் இருக்கிற கலகலப்பா பேசின்னு இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வரேன். கலகலப்பா வேற யாருன்னா போய் பேச முடியுமா? அத்துன்ற முறையில் உங்கள்கிட்ட வந்து விளையாட முடியுது பேச முடியுது. பேசுவேன் முடி சூப்பரா இருக்குது அத்தா. நீயா உட்காந்து இருந்தாலும் பேசுவேன். பேச்சு போட்டு பாக்க ஒரு பொட்டசி உட்காந்துருக்க கூடாது. ஐயோ வந்துருங்க. ஆமா ஆமா பெரிய என்ன உலகாழிக்கு ஆயிடுச்சுரா ராயி. உலகாழிக்கு தான் இல்லை ஏன் என்கிட்ட வம்பிச்சுக்கார வேற ஆள் இல்லையா என்ன பண்றது? சரியா பசங்களை என்ன பண்றாங்க? ஏன் அதை கேக்குற? இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல நான் ஜெனரல் நாலேஜ் இல்ல தெரிஞ்சுன்னா நீ என்ன பண்ண போற? ஆளு ஜான் உண்டு தான் இருக்கிற. எத்தனை பிள்ளைங்க? ஜானோண்ட தான் நாட்டு கட்டடா. நீ நாட்டு கட்ட நான் கார் பண்ற இழப்புள்ளி தேய்ச்சி உன ஷேப்பா இருவேன். உன்னை உளியாக்கணுமா இல்ல வாசகல் ஆக்கணுமா இல்ல ஜன்னல் ஆக்கணுமா சொல்லு. அத்த எல்லாத்துக்கும் இப்படி பண்ணாத அத்த. நான் எவ்வளவு பெரிய கட்டை இருந்தாலும் கார் பண்றகிட்ட அமைங்க தான் ஆகணும். புரியுதா? நான் கார் பண்றேன் நீ கட்ட என்ன சொல்ற? என் வீட்டுக்கார பிச்சு ரோட்ட தோலங்கள்லாம் ஒண்ணு என்ன வேலை செய்யறாரு? ஏன் எந்த வேலை செய்யற உனக்கு? ஏடு தெரிஞ்சுக்கலாமே. தெரியுது அவசியமா கிடையாது. மாமா எங்க போய்க்கிறாரு? என்னது மாமா எங்க போய்க்கிறாரு? அது எங்கனா போறாரு. அப்படிதான் கூடாது அத்தை. மாமா வந்து ஆன்சமா இருக்கிறாருல்ல பொம்பளைங்க எல்லாம் பார்த்து வலிச்சு போட்டுருவாங்க. ஆமா 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 நாங்க அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நீ கிடையாது. பசங்க எல்லாம் அப்படி அலையறானுங்க பொம்பளை எங்கன்னு. அவன் அஞ்சு மாதிரி போறான் நான் கெண்ணிமாக்குறேம்மா. மயக்கம் வர மாதிரி இருக்குது அத்தை. மயக்கம் வருதா? மயக்கம் பொட்டு சீட்டு வந்தா மயக்கம் வருதா உனக்கு? அது அதான் மயக்கம் எதனால வருது தெரியுமா? சில பேர் அழகுனால கூட மயக்கம் அப்படியே இருக்கு. உலக அழகி நானு நீ வரட்டு அதுக்கு இதுக்கு உலக அழகியோ உள்ளூர் கேள்வியோ பொம்பளை தானே என்ன சொல்ற? எனக்கு லைசன்ஸ் நீ போட லைசன்ஸ் போட்டியா? பிடினா எந்த ஆர்டிஓல போட்ட? எப்படி நான் வச்சுக்கிறேன் நான் ஒருத்திக்கு நினைச்சு ஆம்பளை வச்சுங்கிற பொண்டாட்டி நீ மட்டும்தான் வேற யாருமே இல்லை ஒண்ணும் இல்லை. நீ போயட்ட நீ ரொம்ப கோவமா இருக்கிற. அத்தை சொல்றேன் கூலிங் வாட்டர் வாங்கினாட்டா? யாரு? எனக்கு வேணா நீ போ உன் கூலிங் வாட்டர் வேணா நீ வேணா நீ எட்ட நவரு. என்னதுக்கு நம்ம புண்ணு பூச்சின நவரு நின்னுக்கிற.
உனக்கு வேணா சொல்லு, என்ன பிடிக்கல வேணா சொல்லு பாப்பா நீ. யாரு நான் உங்கள்கிட்ட பிடிக்குன்னு நான் சொன்னேன், பிடிக்குதுன்னு உங்க சொன்னேன். இப்போ ஏட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது, சிம்பாலிக்கா அன்னைக்கு கூட தான் குழம்பு எடுத்து கொடுத்தேன். குழம்பு கொடுத்தாக்கா சரி, புள்ள கடுகு ஒரு தாசனி கொடுத்தா எடுத்தாந்து கொடுப்பேன், அதுக்கு வருவியா? குழம்பு கொடுத்த நீ ஒரு மொத்தம் கொடுத்து அம்மா நான் இடம் யாரு நீ? ஏய் நீ இன்னும் ரொம்ப பேசிக்கிற, எட்ட நவுந்துக்கு அப்பால. ஒழுங்கா போயிட்டுனா ஒழுங்கா தான் இருப்ப, இல்லைன்னாக்கா என்னதான் பண்ண தெரியாது. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை தான். பொம்பளை தானே, பொம்பளை நினைச்சா எதையுமே செய்வா. எங்க செய் பாப்பா, இப்படி திரும்ப ஒரு மொத்தம் கூட பாப்போம். பொம்பளை தானே நீ? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நம்ம பொம்பளை நீ கூட ஒரு மொத்தம் கூட என்ன பொம்பளை நான் ஒத்துக்கிறேன். சும்மா வாய் தான் எல்லாம். எங்க சைடுல எங்க காட்டாம பாப்போமா? என்னது சைடுல காட்டாம பாப்போம்? ஏய் போடா, என்ன வம்பேசுக்கு தான் வந்துக்கிறேன் நீ மாட்டோம். நான் வம்பேசுலாம் ஒண்ணே டெய்லியாக இதே ஒரு ஜாலியா இருக்கலாமே தான் பார்த்தேன். ஒரு கல்யாணம் பண்ணவங்க உட்காந்துங்கிறாங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கணும். கல்யாணம் அதுதான் மரியாதை கொடுப்பேன், எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன் நான். போய் இன்னும் அப்பால தெரிஞ்சுவேன். இப்ப நான் கேட்டேன், அவன் ஆடு எப்படி 6 குட்டி போடுறதுன்னு கேட்டேன், நாட்டு ஆடுன்னு. அதே மொத்தம் உங்ககிட்ட கேட்கறேன், நீ எப்படி 4 குட்டி போட்டேன்னு கேட்டா சொல்லணும். நாட்டு பொண்ணு தான், நான் இதை மெட்ராஸ் இந்த வந்துக்கிறேன். அங்க இருக்கிறவங்களாம் நான் கிராமத்து பொண்ணு. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே ஓடுவாங்க, ஓடிடுவாங்க, குனிவாங்க, நிமிருவாங்க, ஜிம்முக்கெல்லாம் போறாங்க. அத்தை பத்தியா, நீயே குழந்தை மாதிரி தாங்கிற. அப்படிதான் பேக்குறீங்களோ? ஜெய் போட கம்னு நோண்டி நோண்டி எல்லாத்தையும் கேட்டு உட்காந்துருக்காத. எல்லாத்தையும் கேட்டாருன்னா ஒரு கலகலப்பா பாரு, அது மாதிரி ஆளுக்கு மேஞ்சி கிடக்குது. ரொம்ப பையன் நீ வந்துட்டு என்ன சாத்தி கேட்டுக்கணும். அவன் பையன் சொல்றேன், அப்புறம் என்ன இருக்குது சொல்லு? எல்லாரும் சின்ன பையனை ஒதுக்கினீங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, புரியுதா? வயசு தகுந்த மாதிரி பேசு, வயசு தவறி பேசாத. அங்க பாரு அத்தை, ஆரம்பத்துல உன் ஆடு முட்டிச்சு, இப்ப பாத்தியா உராசுது பாத்தியா? ஏன்னு சொல்லு? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், எரிபுரின்னு இருக்கும். அப்புறம் இல்லடா இருக்கும். அந்த கதையெல்லாம் தேவையில்லை எனக்கு, நீ நவரி எட்ட சும்மா ரசின்னு போடாத. இரு கம்மனு ஓரா பண்ணுகிற என்ன கிண்டல் ஆகுது? கிண்டல் என்னடா ஆடுலாம் மூளைக்கு ஒண்ணா போய் கிடக்குது, நீ என்னடா இங்க உட்காந்து கிடக்குற? ஏன் புள்ளிக்கு என்ன அழுக்கு குஞ்சு இன்னாடி கண்டுட்டு ஏன் புள்ளிய சூப்பாகிறப்பான்னு கேக்குறாமா? என்ன பார்த்து சட்டை தானே சூப்பாகுது. வம்பிஸ்ல உட்காந்துங்கறேன், புள்ள பேத்து வச்சுக்கறா. ஐவா என்னடா பேசுன? ஒண்ணுமே பேசலமா நானு. ஆமான்னு ஆடு ஓட்டு போயிருந்தம்மா, இந்த போன்ல என் வீட்டுக்காரனுக்கு போன் பண்ணி கொடுன்னு சொல்லி பக்கத்துல உட்காரிச்சுன்னா நான் பேச தெரியுமா? போன்ல நம்பர் எடுக்க தெரியாதுக்குள்ள இவ்வளவு எதுக்குடா போன் வச்சுக்கிறா? தொல்லை பேத்து வச்சுக்கிறேன். ஏன் பிள்ளைக்கு என்ன தப்பற சின்ன பையா, இந்த ஊர் பொம்பளைங்கலாம் வச்சுக்கியா அப்படியே ஒரு ஆம்பளை பசங்களை பார்த்தா கொஞ்சம் இதுவா தான் இருப்பாளுங்க. இந்த கல்லு யாரு போட்டாங்க? எங்க கல்லு தான். நீ ஏஞ்சி கிளம்பு, நீ ஏந்திரி. உன் ஆடு எங்க மேய்து? உன் ஆடு அங்கதான் மேய்து, கிளம்பு நீ. டேய் அவ ஒழுங்கா தான்றாக்கற, நீ என்னத்துக்கு தேவலாத்தெல்லாம் பேசினுக்குற? இல்லம்மா, இதே தாம்மா தேவலாம இது பண்ணிக்குது, கண்ணத்தெல்லாம் கிள்ளுதுமா. இது போஸ்ட் ஸ்டார்டர் தூக்கி போடுமா அவள? இந்த பாரு, அவ பாக்க அப்படி இப்படி இருந்தாலும் அவ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா இருப்பா. நீ தேவலாத்தெல்லாம் பேசினு இருக்காத. உன் மேல சந்தேகன்றதுலடா, பொய்யா என்னத்துக்குடா சொல்ற? என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உன் வீட்டு கண்ணில போய் ஆட்டு மேய்க்க வேண்டியதானே, என்னத்துக்கு நீ என் வீட்டு கண்ணில எத்தனை வந்து மேய்ச்சி இப்படி நீ என்னத்துக்கு தேவையில்லாத பேசுனுக்குற? நானும் தான் 4 ஆடு வச்சுக்கிறேன், என் வீட்டு கண்ணில என் ஆட்டை மேய்ப்பேன். அது என் வீட்டு கண்ணில தான் வந்து மேய்ப்பியா? இப்பதான் எனக்கு புரியுது. என் வீட்டுக்கண்ணில் ஏன் மேய்ச்சிருன்னு என் புள்ள கேட்டுக்கிறான், அதுக்கு தான் நீ எரிபிரின்னு சொல்லிக்கிற. சரிதான்றா? என் புள்ள ஒன்றும் அந்த மாதிரி வழி தவறி எதுவும் பேசியிருக்க மாட்டான். சின்னப்பையா, கள்ளக்குடியில ஏதோ ஆட்டக்கிட்ட விட்டாலான்னு பாத்தியா இல்லையா? என் புள்ள இந்த மாதிரி தெளிவா இருக்கிற வரைக்கும் அம்மா கண்ணி எவனாலும் அசைக்க முடியாதுடா சின்ன பையா. என்னடா ஏண்டா சும்மா கூட எவனா கல்யாணம் பண்ணி வைப்பானா? லூசு பையலா நீ? இருக்கிற 4 ஆட்டை ஒழுங்கா பாத்துக்க முடியல, பக்கத்து கண்ணில விட்டுவிட்டு சண்டைக்கு வர ஆட்டை பாத்துக்க துப்பு கிடையாது. இவனை நம்பி ஒரு பொண்ணை வர நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏது போய் ஒழுங்கா ஆட்டை ஓட்டுவானே?